Exercise 3.9 question number 2 பார்க்கலாம். So இதில் 4 subdivisions இருக்கு. So 4 subdivisions பார்ப்போம். The question is find the sum and product of the roots for each of the following quadratic equation. Okay. So இதில் நம்ம questionல என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு quadratic equation வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ quadratic equation கொடுத்துட்டு what is sum of the roots and product of the rootsன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ question number 1க்கு அப்படியே ஆப்போசிட்டாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு இங்கே quadratic equations இந்த 4 subdivisions நமக்கு quadratic equations கொடுத்துருப்பாங்க. We have to find what? The sum of the roots and the product of the roots. ஓகேவா? ஸோ இதுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. சம் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி ஃபைன் பண்ணணும், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி ஃபைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த ஃபார்மேட்டில் கொண்டு போய் போட்டுட்டோன்னா வில் கெட் த ஆன்சர். ஓகேவா? ஸோ நமக்கு இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் நீங்கள் இந்த ஈக்குவேஷனில் பவர் வந்து டிகிரி வந்து 2. ஓகேவா? ஸோ அதனால் இட் இஸ் கால்ட் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இப்போது இதில் ஃபஸ்ட்டு நம்ம வாட் இஸ் ஏ, வாட் இஸ் பி அண்ட் வாட் இஸ் சின்னு எழுதணும். ஸோ ஏன்றது இந்த எக்ஸ் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட் தான் நமக்கு ஏ. அடுத்தது இந்த எக்ஸ் டேர்மோட கோஃபிஷியன்ட் வந்து நம்மளோட பி. அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிற இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நம்மளோட சி. இதை நம்ம எல்லா ப்ராப்ளத்துலையும் ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து எப்படி ஃபைன் பண்ணலாம்னா சம் ஆஃப் த ரூட்ஸுக்கு ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ. இந்த மைனஸ் பி பை ஏல போட்டுட்டா நமக்கு இந்த சம் ஆஃப் த ரூட்ஸ் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் என்னென்னா சி பை ஏ. இந்த சி பை ஏல வந்து இந்த சியோட வேல்யூ ஏயோட வேல்யூ கொண்டு போய் போட்டோம்னா நமக்கு வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கிடைச்சிடும். அவ்வளோதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம பண்ணுவோமா? ரைட். ஓகே, ஸோ இப்போது இதுதான் நம்மளோட கிவன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இதில் இந்த வாட் இஸ் ஏ எழுதாமா? ஸோ ஏ வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட். ஸோ இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ தட் இஸ் 1. ஸோ ஏவோட வேல்யூ என்னது 1. அடுத்த பியோட வேல்யூ என்னது எக்ஸோட கோஃபிஷியன்ட். எக்ஸோட கோஃபிஷியன்ட் என்னது +3. ஸோ 3. ஓகேவா? நெக்ஸ்ட் சின்றது என்னது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னது -28. ஸோ -28. ஓகேவா? ஸோ நம்ம ரெண்டாவது ஃபைன் பண்ணோம் சம் ஆஃப் த ரூட்ஸ் அந்த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கு ஃபார்முலா என்னது மைனஸ் பி பை ஏ. அப்படியே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஈக்குவல் டு மைனஸ் இங்கே இருக்க மைனஸை போட்டுட்டோம். பியோட வேல்யூ என்னது 3 டிவைடட் பை ஏவோட வேல்யூ என்னது நமக்கு 1. ஓகேவா? தட் இஸ் நமக்கு ஆன்சர் வந்து -3. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட சம் ஆஃப் த ரூட். அடுத்தது நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கு இருந்து சி பை ஏ தட் இஸ் விச் இஸ் ஈக்குவல் டு சியோட வேல்யூ என்னது -28. ஸோ -28 டிவைடட் பை ஏவோட வேல்யூ என்னது 1 தட் இஸ் -28. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2 பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் ஏவோட வேல்யூ என்னது இங்கே எதுவுமே கிடையாது. தட் இஸ் 1. நெக்ஸ்ட் பியோட வேல்யூ என்னது இங்கே இருக்கிற எக்ஸோட கோஃபிஷியன்ட் என்னது 3 +3. அதனால பியோட வேல்யூ 3. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் எதுவுமே இல்லை. ஸோ வி கேன் ரைட் 0. எதுவுமே இல்லை, அதனால நம்ம வந்து 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 0ன்னு போட்டுக்கணும். ஸோ 0. ஓகேவா? ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் நமக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் தான் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபைன் பண்ணணும். இதில் கொண்டு போய் போட்டுட்டா வில் கெட் த ஆன்சர். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னது மைனஸ் பி பை ஏ மைனஸ் பி. பியோட வேல்யூ என்னது 3 +3 டிவைடட் பை பியோட வேல்யூ வந்து இந்த +3. அதனால் இந்த 3 இருக்குது. இந்த மைனஸ்ன்றது இந்த ஃபார்முலா இருக்க மைனஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஏவோட வேல்யூ என்னது 1 தட் இஸ் -3. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்னது சி பை ஏ. நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் என் டிவிஷனில் வந்து நமக்கு வந்து ஏவோட வேல்யூ தான் ஏ வந்து வரும். ஓகேவா? ஸோ இது நீங்கள் நான் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஏவோட வேல்யூ சியோட வேல்யூ என்னது நமக்கு 0. ஸோ 0 டிவைடட் பை ஏவோட வேல்யூ என்னது 1. ஓகேவா? ஸோ 0 பை எனிதிங். 0க்கு கீழே என்ன இருந்தாலும் அந்த ஃபுல் வேல்யூவே நமக்கு வந்து 0 ஆகிடும். ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் வாட் 0. ஓகேவா? ஸோ நமக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -3, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 0. ஓகே, நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 3 பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே இதில் இந்த ப்ராப்ளம்லாம் பாருங்கள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது. ஆனால் இந்த ப்ராப்ளத்தில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல இருக்குது. ஸோ நம்ம ஏ வச்சு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ வச்சு நம்ம வந்து அந்த ப்ராப்ளம்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி நமக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இல்லை. ஸோ இதை வந்து நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணலாம், இந்த 3 அப்படியே வச்சுக்கலாம் ப்ளஸ் 1 பை ஏ அப்படியே வச்சுக்கலாம். இங்கே இருக்கிற இது வந்து இந்த ஈக்குவலுக்கு இந்த சைடு வரப்போ மைனஸ் ஆகிடும். ஸோ -10 பை ஏ ஸ்கொயர்னு ஆகிடும். இது ஈக்குவலுக்கு இந்த சைடு வரப்போ மைனஸாக ஆகிடும், மைனஸ் டேர்மில் வரும். ஸோ இப்படி இருக்குது ரைட்டா? ஈக்குவல் டு ஸோ அப்போ இங்கே எதுவுமே இருக்காது. ஸோ 0 இருக்கும் இங்கே. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம வந்து இது வந்து நம்ம எல்சிஎம் போட போகிறோம்.
ஓகேவா? ஸோ எல்சிஎம் போட எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் இங்கே டிவிஷனில் பாருங்கள், இங்கே 1 இருக்குது. எதுவுமே இல்லைனா இங்கே டிவிஷனில் இங்கே 1 இருக்குது அர்த்தம். இங்கே ஏ இருக்குது, இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது. எது வந்து ஜாஸ்தியாக இருக்குது? ஏ ஸ்கொயர் இருக்குது. ஸோ நம்ம அந்த ஏ ஸ்கொயர் வந்து நம்ம வந்து காமனாக எழுதிக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ இங்கே டிவிஷனில் 1 இருக்குது. ஸோ நமக்கு இங்கே நமக்கு என்ன வேணும்? நமக்கு ஏ ஸ்கொயர் வேணும். அதனால் மேலேயும் கீழேயும் ஏ ஸ்கொயர் வச்சு மல்டிப்ளை பண்ணணும். அதனால் இந்த 3 வந்து எதை வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க? ஏ ஸ்கொயர் வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3a ஸ்கொயர். ஓகேவா? ப்ளஸ் அப்புறம் இங்கே 1 இருக்குது. டிவிஷனில் பாருங்கள் ஏ இருக்குது. ஆனால் நமக்கு என்ன வேணும்? ஏ ஸ்கொயர். அப்போ ஏ கூட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஏ ஸ்கொயர் ஆகும்? ஏவை. ஓகேவா? ஏன்னா ஏ கூட மேலேயும் கீழேயும் ஏவை மல்டிப்ளை பண்ணால் வில் கெட் ஏ ஸ்கொயர். அதனால் வந்து 1 கூட எதை மல்டிப்ளை பண்ணிக்கணும்? ஏவை. ஓகே. ஸோ ஏ. நெக்ஸ்ட் மைனஸ் இங்கே ஆல்ரெடி ஏ ஸ்கொயர் இங்கே டிவிஷனில் இருக்குது. அதனால் அது நியூமரேட்டர் ஆசிட்ஸ் அதே மாதிரி எழுதிக்கலாம். ஓகே. ஈக்குவல் டு 0. ஓகே. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 3a ஸ்கொயர் ப்ளஸ் a மைனஸ் 10. இங்கே இருக்க ஏ ஸ்கொயர் இந்த சைடு வரப்போ இது டிவிஷனில் இருக்கிறதுக்கு மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு நமக்கு வந்துச்சுன்னா இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? 0 இன்ட்டு ஏ ஸ்கொயர் வந்து 0 ஆகிடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நம்மளோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எதில் இருக்குது? ஏல இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால தான் நான் வந்து என்ன எழுதியிருக்கேன்னு சொன்னால் இங்கே நம்ம நார்மலாக ஸ்மால் லெட்டர்ஸ் ஏபிசி தானே எழுதுவோம். நமக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் கேபிட்டல் ஏபிசியில் எழுதியிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி இன் டேர்ம்ஸ் ஆஃப் இங்கே ஏல இருக்குது, ஸ்மால் ஏ இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் வந்து கேபிட்டல் வந்து லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே ஏவோட வேல்யூ இப்போ என்னது? இந்த கோஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட் தட் இஸ் 3. ஸோ இது வந்து ஏ. அடுத்த பின்றது என்னது? இந்த ஏவோட கோஃபிஷியன்ட் என்னது? 1. ஸோ அதான் நம்மளோட பி. அடுத்த சின்றது வந்து கான்ஸ்டன்டம் என்னது? நமக்கு -10. ரைட்டா? ஸோ -10 இது நம்மளோட சி. ஓகே. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் அந்த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபைன் பண்ணணும். ஓகே. நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கு அந்த ஃபார்முலா வந்து -b/a. ஓகே. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்னது? 1 டிவைடட் பை ஏவோட வேல்யூ என்னது? 3. ஸோ 1/3 -1/3. ஸோ இது நம்மளோட ஆன்சர். ஸோ இதான் சம் ஆஃப் த ரூட்ஸோட வேல்யூ. அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு சியோட வேல்யூ என்னப்பா? -10. சியோட வேல்யூ -10 டிவைடட் பை ஏவோட வேல்யூ என்னது? 3. ஸோ 3. ஸோ -10/3. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ஃபைன் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு சப்டிவிஷன் 4. ஓகே. ஸோ இங்கே நமக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் அந்த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபைன் பண்ணணும். ரைட். ஸோ இங்கே ஏவோட வேல்யூ என்னது? ஒய் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட் என்னது? 3. இது நம்மளோட ஏ. அடுத்தது பி வந்து ஒய்யோட கோஃபிஷியன்ட் நெக்ஸ்ட் டேர்மோட. ஸோ தட் இஸ் இங்கே 1 இருக்குது அர்த்தம். ஸோ -1. ஸோ -1. ஓகேவா? நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து என்னது? சி. அதுதான். ஸோ -4. ஓகே. ஸோ இப்போ நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் அந்த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபைன் பண்ணோம். இல்லை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். ஸோ மைனஸ் பியோட வேல்யூ என்னது? இந்த மைனஸ் தான் நான் போட்டிருக்கேன். இந்த பிக்கு உள்ள மைனஸ் வந்து இங்கே -1 இருக்குது. ஸோ -1 டிவைடட் பை ஏவோட வேல்யூ என்னது? 3. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ +1/3. இதுதான் நம்மளோட ஆன்சர் 1/3. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு c/a. ஸோ சியோட வேல்யூ என்னது? -4 டிவைடட் பை ஏவோட வேல்யூ என்னது? 3. ஸோ -4/3. ஸோ இது நம்மளோட ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம 4 சப்டிவிஷன்ஸ்க்கும் சம் ஆஃப் த ரூட்ஸ் அந்த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபைன் பண்ணியாச்சு.